விஷ்ணுவின் தசாவதாரங்களில் மூன்றாவது அவதாரமாக கருதப்படுவது வராக அவதாரம். பூமியை மீட்டெடுக்க பன்றி உருவம் கொண்டு இரண்யாட்சன் என்ற அசுரனை அழித்த கதையாகும். பூமாதேவி கடலடையில் மூழ்கிய போது விஷ்ணு வராகராக வந்து அசுரனுடன் போர் புரிந்து பூமியை தன் தந்தங்களால் மீட்டு நிலைநிறுத்தினார். வராக அவதாரத்தின் முக்கிய விவரங்கள். அவதார நோக்கம்: இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான். அதை மீட்பதற்காக விஷ்ணு அவதரித்தார். பன்றிமுகம்: விஷ்ணு ஒரு பன்றியின் தலையும் மனித உடலும் கொண்ட உருவத்தை எடுத்தார். போர் மற்றும் வெற்றி: இரண்யாட்சனுடன் 1000 ஆண்டுகள் போர் செய்து அவனை கொன்று பூமாதேவியை தன் தந்தங்களில் தாங்கி மீட்டு வந்தார். சிறப்பு: இந்த அவதாரம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் பூமியை காக்கவும் விஷ்ணுவின் கோட்பாட்டை உணர்த்துகிறது. வராக அவதாரத்தின் மூலம் பூமியை பாதுகாத்து பிரபஞ்சத்தில் தர்மத்தை நிலைநாட்டினார். கோவில்கள். வராக அவதாரத்திற்கு புகழ்பெற்ற பல கோவில்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆந்திராவின் திருமலை ஆதிவராகர் கோவில், விழுப்புரம் மாவட்டத்தின் பெருமண்டியூர் வராகர் கோவில் மற்றும் கர்நாடகாவின் வராகமூர்த்தி கோவில் ஆகியவை முக்கிய வராக அவதார தலங்களாகும்.